உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல சாமி? நான் பழி வாங்கல, இந்த பிள்ளையார் வாங்கிட்டார். என்ன பாக்குறேள்? நீங்க என்கிட்ட பணம் கொடுத்தப்ப முதல்ல நான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சரின்னு சொன்னேன் தெரியுமா? நான் வேண்டான்னு சொன்னா நீங்க வேற ஏதாவது கிரிமினல் வேலை செஞ்சு உங்க காரியத்தை சாதிச்சிருப்பேன். அதான் ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன். என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே தப்பா தெரியல? முதல்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுக்கறதா? அதெல்லாம் சேர வேண்டிய நபர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. சேர வேண்டிய நபரா? ஆமா, அதோ பாருங்க, சுவாமி உண்டியல்ல போட்டேன். அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இவனெல்லாம் நம்பி அந்த ஐயருக்கு திமிர பாத்தியா? கை நீட்டி பணத்தை வாங்கி உண்டியல்ல போட்டதும் இல்லாம எவ்வளவு ஆணவமா பேசிட்டு போறாரு. ஆண்டி, அந்த ஆளை திட்டுறதுல ஒரு யூஸும் கிடையாது. விக்ரம் மனச மாத்தி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டா இது எப்பவுமே நடக்காம போயிடும். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நடக்காம இங்க இருந்து நம்ம திரும்பி போகவே மாட்டோம். போனா மாலையும் கழுத்துமா தான் போவோம். என்ன பாக்குற? விக்ரம் எப்படி சரி கட்டி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு தெரியும். மேடம், இப்பவாது அந்த விஷயத்தை கேளுங்க மேடம். இல்லனா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு மேடம். ஏய், நானே கொலை வெறியில இருக்கேன். ஏதாவது பேசுன கடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்க. ஆண்டி, அவங்க ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராங்கன்னு தான் கேளுங்களேன். ஆமா மேடம், ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மேடம். சொல்லுங்க நீங்க. இன்னும் என்ன பாக்குற? சொல்லி தொலை. மேடம், அவங்கள நான் ஃபாலோ பண்ணல. நான் நந்தினி மேடம் வீட்டு பழைய வேலைக்காரியா இருந்தாலும் என்ன அவங்க கூப்பிட்டு மறுபடியும் வேலை கொடுத்துருக்காங்க. இதுல நல்ல பேர் எடுத்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடணும். நான் நினைச்சது மாதிரியே தனியா வந்து ரகசியம் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதெல்லாம் சரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நேத்து நைட்டு எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லு. அது போதும் எனக்கு. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடி யோசிக்கிற? சொல்லு. என்னன்னு தெரிஞ்சாதான் நீ சொன்ன மாதிரி என்னால நிம்மதியை வேடிக்கை பார்க்க முடியும். சொல்லு. நான் சொல்றேன்மா. யாருமா நீங்க? என்ன வேணும்? அண்ணா, நான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்லம்மா, இந்த நேரத்திலலாம் சாரை பார்க்க முடியாது. போயிட்டு நாளைக்கு வாமா. அண்ணா 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 கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. அதனால தான் நான் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கேன். அண்ணா கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுங்கண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, உங்க கெஞ்சி கேட்குறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுங்கண்ணா. என்னம்மா நீ ஒரு வயசு பொண்ணு, நேரங்கட்ட நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.